அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்குரிய பதில் 3 ஆப்ஷன் தான் தரேன், ரைட்? இந்த 3 ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. முதலாவது விஷயம், அவங்க உங்கள்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க, இல்லை நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க, அது உங்கள்கிட்ட இல்லை. அப்போ அவங்க என்னத்தை எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி ஒரு ஆளை இல்லாட்டி ஒரு நபரை அவங்க சந்திச்சிருக்கலாம். ஸோ அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் அவர்கிட்ட இருக்க மாதிரி இல்லாட்டி அவங்ககிட்ட இருக்க மாதிரி அவர் உணர்ந்திருக்கலாம். ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படியா இருந்தால் நீங்கள் உட்காந்து பேசுங்க, உங்களால் முடிஞ்சால் அந்த கெப்பாசிட்டியை ஃபீல் பண்ணுங்க, அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை நீங்கள் கொடுக்க பாருங்க, ரைட்? இது முதலாவது ஆப்ஷன். நம்பர் 2 ஆப்ஷன், அவங்களோட திறமையை உட்காந்து பேசணும். உங்களால் முடியலை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும். அதை புரிஞ்சு அவங்க அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். உலகத்தில் அதிகமான கப்பிள்ஸ் இப்படி தான் வாழ்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க, ரைட்? ஒருத்தர் உள்ள வீக் பாயிண்ட்ஸ் அறிஞ்சு அவங்க அப்படியே புரிஞ்சு வாழ்கிறாங்க. 3வது ஆப்ஷன், உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா, விட்டுட்டு போங்க, வேற வழியே கிடையாது, ரைட்? வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. உங்களை அதே மாதிரி உங்கள் டேஸ்ட் பிடிச்ச யாராவது ஒரு ஆள் உங்களை எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு புரியலை, அவங்க உங்களை கிடைப்பாங்க. அவங்க தேடுற மாதிரி, அதாவது இப்போ உங்களோட பார்ட்னர் தேடுற மாதிரி உங்களையும் தேடுறதுக்கு ஆள் இருக்கு. அதனால ஒன்று யோசிக்கிறேன், இப்படியே வாழ்ந்துருப்போம், எது நடக்குதோ நடக்கும், எல்லாமே நல்லது அப்படின்னு எடுத்துக்கணும். வாழ்க்கை சூப்பராக போகுங்க. பாய் பாய்.